பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். தேவனுடைய பிரசன்னமும் கிருபையும் உங்களோடு இருப்பதாக. ஆதியாகமம் புத்தகம் 40ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே, உன் தலையை உயர்த்தி உன் ஸ்தானத்திலே திரும்ப நான் நிலைத்திருக்க பண்ணுவேன். இங்கே யோசேப்பு என்ற ஒரு தேவ மனுஷனோடு 2 பேர் சிறையில் இருக்கிறார்கள். ஒருத்தர் சுயம்பாகி, ஒருத்தர் பானபத்திரக்காரர். 2 பேருக்கு ஒரே விதமான சப்பனம் வருகிறது. ஒருவனுக்கு அவன் தலையை உயர்த்தி 3 நாள் வரிபது பறவைகள் வந்து கொல்வதை போலவும் அமர்வது போலவும், இன்னொருவனுக்கு ராஜா ஸ்தானத்தில் நிற்பது போலவும். அப்போ சொல்லுகிற ஒன்றில் 3 நாள் நீ செத்து போய் 3 நாள் நீ ராஜசபத்தில் போய் வேலை செய்வ, திரும்ப ஒரு ஸ்தானத்தை தேவனை நிறுத்துவார். இது வந்து அநேகருக்கு ஆண்டு வெளிப்பாடை சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை. ஒருவேளை உங்கள் ஸ்தானத்தை நீங்கள் தள்ளி இருக்கலாம், உங்களை தவறான குற்றச்சாட்டை சொல்லி உங்களை கொண்டு போய் சிறையில் வைத்திருக்கலாம், இல்லை என்றால் நண்பர்கள் பிரித்திருக்கலாம், குடும்பத்திற்கு பிரித்திருக்கலாம், உங்கள் வருகிற அடையாளத்தை நன்மையை தடுத்திருக்கலாம், காரணங்கள் அவர் சத்துருவாய் எழும்பியிருக்கலாம். தேவன் உங்களை பார்த்து சொல்கிற வார்த்தை, திரும்ப உன்னை உயர்த்தி உங்கள் ஸ்தானத்திலே அவர் நிலைநிற்க பண்ணுவார். யோசித்து பாருங்க, இந்த பானபத்திரக்காரன் ராஜாவுடைய சமூகத்தை விட்டு வெளியே வரும் பொழுது எத்தனை பேர் பரியாசம் செய்திருப்பார், எத்தனை பேர் கேலி பண்ணியிருப்பார், எத்தனை பேர் அவன் முகத்தை கார்த்து ராஜாவுக்கு துரோகம் பண்ணி சொல்லியிருப்பார்கள், ராஜா அரணை எப்படி பேசியிருப்பார்கள். ஆனால் 3 நாளில் கதை மாறினது. அப்படிதான் உங்க வாழ்க்கை தேவ மக்களே. ஒருவேளை உங்களை கேவலமாய் பேசியிருக்கலாம், அற்பமாய் இருக்கலாம், கர்த்தர் திரும்ப உங்கள் தலையை உயர்த்துவார். எந்த தலை குனிந்து நிந்தையாய் அவமானமாய் வந்ததோ அதே தலையை உயர்த்துவார். இதுதான் தேவன் நம்ம சபைக்கு சொல்லுகிற அது அற்புதமான வாக்குத்தத்தம். நிறைய பேருடைய வாழ்விலே நல்ல மேன்மையான இடத்திலிருந்து, ஆசீர்வாதமான இடத்திலிருந்து கீழே விழுவதற்கு என்ன காரணம்? நீங்க எஸ்தர் புத்தகத்தை 3ஆம் அதிகாரத்திலே அந்த நாட்டு அரசன் ஆமான் என்கிறவனை மிகவும் உயர்த்தினான். சிலர்களால் தகுதிகளாக சில தகுதியான வேலைலாம் கிடைக்கும், ஆனால் அது தக்க வச்சு தெரியாது. சிலருக்கு தன் மேன்மையான அந்த அந்த வாழ்வை தக்க வைக்க தெரியாது. நந்தவனத்தில் ஆண்டின் 4 மதமாக குயவனை வேண்டி கொண்டு வந்தாடி தோண்டி அதை கூத்தாடி போட்டுடி தண்ட பழமை போல அவங்க கையில் கிடைச்ச நன்மையை சரியாக வைக்க தெரியாது. பைக் சொல்லி ஜாக்கத்தினுடைய பொருள் அருமையான சில அந்த பொருளை அருமையாக பெருமை, உதாசீனம், அற்பமாய் இப்படிப்பட்ட மதீனமான செயலே தன் மேன்மையை இழக்கிறார்கள். அது தானிய புத்தகம் 4ஆம் அதிகாரத்தில் கூட பார்வோன் அரசன் கீழே தள்ளினானான். நான் என் மகிமைக்கென்று நான் கட்டின மகாபெரிய பாகம் சொன்னான். கர்த்தர் கொடுத்த மேன்மையை அவன் பெருமை நினைத்தான். தானியேல் 4:30 படித்து பார்த்தா அப்படி இருக்கும். அவன் மனுஷன் தள்ளப்பட்டான். அநேகர் வாழ்விலை நல்ல தொழில், நல்ல அழகான குடும்பம் தள்ளப்படுவதற்கு என்ன காரணம்? பெருமை. இங்கே ஆண்டவர் தாவீதை தன் வாழ்க்கையில் அப்படி சொல்கிறான் பாருங்க. அவர் என்னை என்ன பண்ணிருக்காராம்? சாம்பலிலே இருந்து 1:16 1 தூளிலே இருந்து, புழுதிலே இருந்து என்னை உயர்த்தினான். ஒரு சில தான் அந்த உயர்வை குறித்து, அந்த மேன்மை குறித்து அதை உணர்வார்கள். மக்களை நீங்கள் உணர்ந்து பாருங்கள், கர்த்தர் அற்புதம் செய்வார். இந்த மொர்தெகாயை போல பல கூட்ட மக்கள் உண்டு. மொர்தெகாயை போல எத்தனையோ பேர் தாழ்மையான புழுதிலே கிடக்கிறவர்கள் தேவன் உயர்த்துகிறார். உனக்கு கொஞ்சத்துல உண்மை என்றால் உங்களை அநேகத்தின் பேர் அதிகாரியை வைப்பார். கலகால தேவ பிள்ளைகளை உங்களுடைய அடையாளத்தை யாரால் அழிக்க முடியாது, உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது. இதைத்தான் தாவீது அங்க 2 சாமுவேல் 22:49 சொல்கிறார். எனக்கு விரோதமாக எழும்படி என் சத்துருக்களுக்கு மேலாக இயேசு என் தலையை உயர்த்தினார். உங்கள் சத்துருக்களுக்கு மேலாக தேவன் உயர்த்துவார். உங்கள் விரோதிகளுக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார். அதுதான் இன்றைக்கு தேவன் கொடுக்கிற வாக்கு. ஆண்டவரே இருக்கிறா, எனக்கே இந்த நிந்தை, எனக்கே இந்த பாடு, என்னை அற்பமாய் எண்ணுகிறார்கள், என்னை அவமானப்படுத்த நீ கலை கொண்டிருக்கலாம். உங்களுக்கு சொல்லுகிற தீர்க்க தரிசனமான வார்த்தை, எந்த இடத்துல நீங்கள் புறக்கணிக்கப்போ, எந்த இடத்துல நீங்கள் தள்ளப்பட்டீர்களோ, எந்த இடத்துல நீங்கள் அவமானமாக எண்ணப்பட்டு, அங்கேதான் என் தேவன் உங்கள் தலையை உயர்த்துவதற்கு வல்லவராக இருக்கிறார். இந்த பரிசுத்த வேதம் ஒரு நாள் போய் சொல்லாது. லூக்கா சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 52ஆம் வசனத்திலே, பலமான ஆசனத்தை தள்ளி அற்பமானவர்களை உயர்த்துகிறவர். எத்தனையோ பேர் பாருங்க, பலவான்கள், நாங்கள் தான் இந்த சிங்காசனம், நாங்கள் அதுக்காகத்தான் பிறந்தோம், எங்களுக்கு தான் இந்த உரிமை, நாங்கள் தான் இப்படி விசேஷமாக இல்லைங்க. ஒரு காலம் வரும், பலவான்களுடைய ஆசனத்தை தள்ளி அவங்க கற்பனை செய்ய முடியாத பாதாளத்திலே போட்டு எளிமையானவர்களை உயர்த்துகிற தேவன். ஒருவேளை நீங்கள் எளிமையானவர்களாக உங்கள் சமுதாயத்திலே, குடும்பத்தில் நீங்கள் எளிமையானவர்களாக இருக்கலாம். உங்களை தேடித்தான் இந்த வார்த்தை வருகிறது, உங்களை தைரியப்படுத்தும்படியாக வருகிறது. பலவான்களுடைய அம்பை முறிக்கிறார், எலியாவனை அங்கே தூக்குகிறார்.
அதே தான் சங்கீதம் 148 சொல்லுகிறார், என் கொம்பை அவர் உயர்த்தினார். உங்க கொம்பை உயர்த்துவார், உங்களுக்கு கொடுக்க அதிகாரத்தை கனத்தை கொடுப்பார். கலங்க வேண்டாம். ஒரு காலம் வருது, ஒரு நேரம் வருது, எங்க நீங்க அற்பமாய் எண்ணப்படி எங்கே புறக்கணிக்கப்பட்டீர்களோ அந்த இடத்துல என் ஆண்டவர் உங்கள் தலையை உயர்த்தி சொல்லுகிறார். இந்த பானபத்திரக்காரனுக்கு அதிகாரம் திரும்ப வந்தது. எப்படி யோசிச்சு பாருங்க, எவ்வளவு கம்பீரித்து போயிருமா. எந்த ஜனத்தினுடைய ஆத்மமாய் எண்ணப்பட்டானோ, எங்கே புறக்கணிக்கப்பட்டானோ, எங்கே உதாசீனப்படுத்தப்பட்டான், அங்கே அவன் தலை உயர்த்தப்பட்டது. அவன் கம்பீரமாய் கடந்தான். அதை தான் தாவீது சொல்கிறான், என் சத்துருக்கு மேலாய் என் தலையை உயர்த்தி என்னை அபிஷேகம் பண்ணுகிறார். கர்த்தர் உங்கள் சத்துருக்கு மேலாக உங்கள் தலையை உயர்த்துவார். இந்த ஆதியாகமம் 40:13 திரும்ப உங்கள் ஸ்தானத்திலே, உங்களுக்கு கொடுத்த கணத்திலே, உங்களுக்கு கொடுத்த மேன்மையிலே தேவன் திரும்பி வைப்பார். ஒருவனை உங்களை தள்ள முடியாது, புறக்கணி. தாவீது வாழ்க்கையில தன் பிள்ளை ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயம் பண்ணி அரசாங்கத்தை பிடித்தார். தாவீது நடையாறு நடந்து போகிறார். காரியம் முடிந்தார்கள், சத்துருக்கெல்லாம் திட்டினார்கள். ஆனால் ஆண்டவர் தாவீதை திரும்ப அவன் ஸ்தானத்திலே கொண்டு வந்து நிறுத்தினார். நிச்சயமா நீங்க எழுந்ததை திருப்பி கொள்வீங்க. உங்க ஸ்தானத்திலே என் ஆண்டவர் திரும்ப கொண்டு வருவார். இந்த வேத சத்தியம் நிச்சயமா வாழ்க்கையில் நிறைவேறும். காத்திருங்கள், கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். God bless you.